ஹாய் அனு. இதை உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சொல்ல முடியல. இதுக்கப்புறம் கஷ்டம். அது டேய் மயிரே, 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல இதே மாதிரி அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ டேய் சும்மாறா, நானே அவங்ககிட்ட எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல. ஏய் அனு, உனக்கு எனக்கு செட் ஆகாது, பிரேக்கப், அவ்வளோதான். அப்படியெல்லாம் சொன்னால் தாங்க மாட்டா. அவளுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும்டா. இங்கே பாரு அனு, உனக்கு எனக்கு செட் ஆகாது. ஸோ நம்ம கழட்டி விட்றதெல்லாம் பசங்களுக்கு செட் ஆகாதுடா, அதெல்லாம் பொண்ணுங்க பண்ணுற வேலை. அப்படி இல்லை மச்சான், நான் அவளை கழட்டி விடலடா. அப்புறம் அவளுக்கு எனக்கு செட் ஆகலை. அதை அவளுக்கு புரிய வச்சு பிரேக்கப் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அதுக்கு பேர் என்ன மச்சான்? அதுக்கு பேர் தான்டா கழட்டி விட்றது. இல்லைடா, உனக்கு புரியல. அவளே வரான்னு நினைக்கிறேன், அவள்கிட்டே சொல்லி புரிய வை உன் விட்டு போன பிரேக்கப்பை. சொல்றா, ஏதோ அவசரமா சொல்லணும்னு வர சொன்ன. சொல்லுடா, காசு எதுனா வேணுமா? இவ்வளோ அப்பாவியாக இருக்கியம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை விட முக்கியமான விஷயம் நான் ஒன்று சொல்லணும். இப்போ வாங்கி கொடு. இங்கே என்னவா இருக்கும்? எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. என்னம்மா? உனக்குலாம் வேறு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் இவன் கூடயே. வேலைக்கெலாம் போவே மாட்டியா? உருப்புற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? ஐயோ, நீ பண்ணுற அட்வைஸ்க்கு சொல்கிற இல்லை பே எல்லாம் கழட்டி விடுற பேர். டே மச்சான், வெற்றியோட வா, ஆல் தி பெஸ்ட். என்ன சொல்கிறா அவன்? அவன் கிடக்குறான், நீ போகணும். இதெல்லாம் எங்கேருந்து உருப்பட போகணும்? ஆலை மண்டைங்க. இவன் ஒருத்தி தான் கேட்காம இருந்தா இவளும் கேட்டான். முருகன் முருகன் எப்படியாச்சும் பிரேக்கப் பண்ணணும், எப்படியாச்சும் சொல்லி புரிய வச்சிடணும். அருண், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன? நான் சொன்னேன்ல, பெங்களூரில் கேஎஸ் அகாடமி, அங்கே எனக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம். அப்படியா? எப்போ போகிற? நீ எவ்வளோ சந்தோஷப்படுற? அது சர்ப்ரைஸ்ன்னு சொன்னியா, அதான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஆனால் நான் போகணுமான்னு யோசிக்கிறேன். ஏன்? அதுக்கு தானே மாதக்கணக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த. ஆனால் அங்கே போயிட்டா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அருண். உன்னை பார்க்காம பேசாமல் எப்படி என்னால் இருக்க முடியும்? ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீ என்ன நினைக்கிற? சொல்ல வேண்டியதானே, நீ போனதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சொன்னால் மட்டும் அப்படியே புரிஞ்சுக்கிற மாதிரி. நானும் எப்படி எப்படியோ சொல்ல ட்ரை பண்ணிட்டேன் மச்சான். ஏதாவது ஒன்று சொல்லி வாயாடிச்சிட்றா. அவவா எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு அப்படியே ஓப்பனாக பேசிட வேண்டியதானே. அப்படி தான் மச்சான் ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை பண்ணுவேன். ஆனால் நம்மளையே அசர வைக்கிற மாதிரி ஒன்று சொல்லுவா பாரு. இன்னைக்கு காலில் கூட ஒன்று சொன்னாடா, அதை கேட்டு 10 நிமிஷம் எனக்கு பேச்சே வரலடா. பேச்சே வரலையா? அப்படி என்னடா சொன்னான்? உனக்கு புரியுதா? 350 கிலோமீட்டர் டெய்லியும் பார்க்க முடியாது, நினைக்கிறப்பெல்லாம் பேச முடியாது. இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா. அனு, உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கட்டுமா? கேளுடா. இந்த உலகத்தில் உன்னை விட ஒன்று பெட்டராக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. என்னை விட ஒரு பெட்டரான பையனை பார்த்தா என்ன பண்ணுவேன்? என்னை விட அழகா, என்னை விட நல்லா சம்பாதிக்கிறவனா, என்னை விட உன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவனா இருந்தா? உன்னை விட ஒன்று பெட்டராக இருந்தாலும் அது நீ ஆக முடியாதுல்ல. உன்னை விட அழகாக இருந்தாலும் அது நீ இல்லைல்ல. எனக்கு நீ மட்டும்தான், எப்போ நீ மட்டும்தான். இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா? என்ன
தப்பான ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆ? ரொம்ப பாவம். ஆ சரிடா, அவ உனக்கு வேணான்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்றான். ஏன்னா எனக்கு வேணாம், அவ்வளோதான். நான் அவளை ஏமாத்தணும்னு நினைக்கல மச்சான். ஆனா அவ எனக்கு வேணாண்டா. இதெல்லாம் எப்படி அவகிட்ட சொல்லி புரிய வச்சு, நான் எதிர்பார்க்குற மாதிரிலாம் இல்லடா அனு. அவ எதிர்பார்க்குற இந்த கேரிங் எல்லாம் என்கிட்ட சுத்தமா இல்லை. ஆனா அவன் என்கிட்ட எதிர்பார்க்கறதே வேற. நான் ஏதோ பொய்யா நடிக்கிற மாதிரி இருக்குடா மச்சான். அவளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் என் தலையில கட்டிட்டு அவ அப்படியே நிம்மதியா இருப்பா. நான் என்ன பிரஷர் குக்கரா? நான் ஒத்துக்கிறேன், எனக்கு இந்த லவ் பொண்ணு இதெல்லாம் செட் ஆகாது. இது எப்படியாச்சும் அவகிட்ட சொல்லி புரிய வச்சிட்டா போதும்டா, போதும். இங்க பாரு, நீ இதெல்லாம் அவள்கிட்ட சொல்லாத ஒவ்வொரு நாளும் அவளை நீ ஏமாத்திட்டு இருக்க, மறந்துடாத. அனு, உன்னை விட பெட்டரான ஒரு பொண்ணை நான் பார்த்துட்டுனா சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீ என்ன பண்ணுவ? ஐயோ அனு, சும்மா விளையாட்டுக்கு சொன்னடி. ஏன் அனு அழாத, சத்தியமாக விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். உனக்கு என்ன பிடிக்கிற அளவுக்கு வேற யாரையும் பிடிக்காதுன்னு ஒரு அல்ப நம்பிக்கை தான் அருண். பல பசங்களை ஆள வச்ச ஒரு பொண்ணு தப்பிச்சிருவா, ஆனா ஒரு பொண்ணை உண்மையா ஆள வச்ச எந்த பெண்ணும் நல்லா இருக்க மாட்டான்டா, ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு அவளை பார்க்க பாவமாக தான் மச்சி இருந்துச்சு. அதான் என்னன்னாலும் ஓப்பனாக சொல்லிடலான்னு ஒரு காஃபி ஷாப்பில் வச்சு பேசலான்னு வர சொன்னேன். அவளும் எனக்கு முன்னாடியே வந்திருந்தா. நானும் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சேனோ எல்லாத்தையும் சொன்னேன்டா, எல்லாத்தையும். அனு, திரும்பாத அனு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உன்னை பார்த்தா என்னால் அதை சொல்ல முடியாது. அனு, உனக்கு எனக்கு செட் ஆகாது அனு. நீ எதிர்பார்க்குற இந்த கேரிங், பாசம் இதெல்லாம் என்கிட்ட இல்லை அனு. நான் ஏதோ உங்ககிட்ட பொய்யா நடிக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ உன் பிரச்சனையெல்லாம் என் மைண்டில் போட்டுட்டு உன்னை பார்த்துக்கிற மாதிரிலாம் நடிக்க முடியாது அனு. இங்க பாரு, நம்ம பேர்ல இருக்க பொருத்தம் நம்ம கேரக்டர் இல்லை அனு, புரிஞ்சுக்கோ. உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பையன் இல்லை நல்ல பையன் கண்டிப்பா உனக்கு கிடைப்பான். அடப்பாவி, உண்மையிலே சொல்லிட்டியா? அப்புறம் என்னாச்சு? அதான் சொன்னேனே மச்சான், நம்ம ஒன்று பண்ணா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒன்று பண்ணுவானே. அனு, இப்ப பாரு அனு. அனு, அனு. ஹே அருண், நீ எப்படா வந்த? அப்போ இவ்வளவு நேரம் நான் பேசுறது எதுவுமே கேட்கலையா? நீயா? என்ன பேசுன? என்னாச்சு உனக்கு? உன்னால அவகிட்ட என்ன ஆனாலும் சொல்லவே முடியாதுடா. நீ வேணா அவளை பொய்யா லவ் பண்ணலாம், ஆனா அவ உன்னை உண்மையா லவ் பண்றான். என்ன ஆனாலும் அவளுக்கு நீ தான். சேர முடியாத லவ்வர்ஸை பார்த்துருப்ப, ஆனா என்ன ஆனாலும் நீங்க பிரிய முடியாத லவ்வர்ஸ். நான் எதுவும் பேசலையே. என்னடா லூசு, வா ஏதாவது ஆர்டர் பண்ணலாம். எழுதி வச்சுக்கடா, என்ன ஆனாலும் உன்னால அவளை பிரேக்கப்பே பண்ண முடியாதுடா. அதையும் பார்க்க தான் போறேன்.
சூட ஒரு டீ சாப்பிட்டா தான் மாப்பிள்ள திருப்தியாக இருக்கும். இல்லை இவ வேற. டேய் மச்சான், உனக்கு டீயா காஃபியா? இரு இவகிட்ட பேசிட்டு வரேன். ஒரு குவார்டர் சொல்லணும்னு நினைக்கிறேன். டேய் இரு, அணுக்கிட்டே பேச போகிற? ஆமாம். சரி வா பாயிண்ட் ஷாப்பே போவோம். இரு இப்போதைக்கு டீயே சொல்லு, நான் பேசிட்டு வரேன். ஓகே. சொல்லு. என்னாச்சு அருண், ஏன் ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரம்? அது கொஞ்சம் வேலையாக இருந்தேன். ஓ, என்ன வேலை? இந்த வீக் ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன்ல, அதான் கொஞ்சம் பேக் பண்ண வேண்டி இருந்துச்சு. சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் சொல்லுமானு, எல்லாத்தையும் சொல்லுமானு, எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு. நீ அப்படிதான், உன் ஃப்ரீடம் நீ எடுத்துக்கோ. நீ ஒவ்வொரு வாட்டி என்கிட்ட சொல்லும்போது ஏதோ என்கிட்ட பெர்மிஷன் கேட்குற மாதிரி இருக்கு. அதே தான் நீ என்கிட்ட எதிர்பார்க்குற. புரியுதா? புரியுதானு? சொல்ல அருண், நீயே என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் பேசுனது எதுவும் கேட்கலையா? அபி கூட இருக்கா அருண், அதான் ஃபோன் பேசாத மாதிரி இருந்தேன். அவ இருக்கான்னு சொல்ல வேண்டியதானே? அருண், என் மேல ஒன்றும் கோவம் இல்லையே. கோவமா? ஊ மேலையா? அதெல்லாம் இல்லைனு. இல்லை, நீ கோவமா பேசுற மாதிரி தான் இருக்கு. இல்லைனு, கோவம்லாம் இல்லை. இல்லை அப்படிதான். காண்டேத்துறானு நீ. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஏதோ சரியில்லையே. இங்க யாரோ ஃபோன் பேசுற மாதிரி இருந்தது. இல்லையே, நான் தான் சும்மா பாட்டு பாடிட்டு இருந்தேன். பார்த்துக்க. இதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். என்ன சொன்ன? இப்போவும் நான் சொன்னது கேட்கலையா? நான் தான் ஃபோன் காதலே வைக்கலையே, மறுபடியும் அப்படியே வந்துட்டா. என்னடா பண்ற? ரோட்ல பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு என்ன பார்த்தா அப்புறம் தெரியுது. நீ பண்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான்டா இருக்கு. அப்படியா? ஓ சரி இரு. அருண் இருக்கியா? நான் இருக்கேன்டி, நீ தான் அப்பப்போ காணாம போயிடுற. அருண், நீ ஏதோ என்கிட்ட கோவப்பட்டு பேசுற மாதிரி இருக்கு. கோவமா? கோவமே இல்லையா? இல்லையே, கோவமே இல்லை. சரி சொல்ல அருண், நீ ஏதோ சொல்ல வர, புரியுது. படம் இப்போ வச்சு கேட்டாலே அது வந்து அனு, உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அனு இருக்கியா? இருக்கேன். போயிட்டியோன்னு நினச்சேன். உம்மாச்சு சொல்ல அனு. சொல்லு. சொல்கிறேன் அனு, சொல்கிறேன் அனு. உனக்கு எனக்கு செட் ஆகுதுன்னு பிரேக்கப் பண்ணிக்கலாம். அப்படா சொல்லிட்டு. ஏ மச்சி, வாழ்த்துக்கள்ரா. மாஸ்டர் டீ கேன்சல். இன்னைக்கு மச்சான் ட்ரீட் தான். தேங்க்ஸ்டா. அனு கேட்டுச்சா? அருண், அபி வந்துட்டா, நான் அப்புறம் பேசுறேன். லவ்யூடா, பாய். கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வாட்டி நீ கேட்கலையா? என்ன மச்சி, 2 கொட்டரை சொல்லுவோமா? வேணாண்டா. ஏன்டா, என்னாச்சு? அவகிட்ட பேசுறது ஆஃப் சாட்ட மாதிரி கேரா இருக்குடா. கேரா இருக்கா? டே அட்லீஸ்ட் வெயிலுக்கு ஆளுக்கு ஒரு வீராது போடுவோம்டா. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க மேடம்? ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. வேணா ஒன்று பண்ண மச்சான். இதுக்கு ஒரே வழி, உங்களுக்குள்ள 3ஆவது மூக்க நுழைக்கிற மாதிரி ஒரு ஆள் உள்ள கொண்டு வா. எப்படி? வேற ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காட்டிக்கோ. பிடிச்சிருந்தா அதே பொண்ணு உஷார் பண்ணிக்கோ. அவனு தப்பிச்சிருவா. அதுக்கு வேற ஒரு பொண்ணுக்கு நான் எங்கே போகிறது? ஏன்டா லவ் லைஃபே வேணான்னு தான் பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் 3ஆவதாக ஒரு கேரக்டர் வேற. படா, அது வேறையா? சொல்லு, யார் அந்த பையன்? பையனா? நீ யாரை கேட்குற? ஏய்,
நடிக்காத. ஃபோன்ல உன் வழவழ கொணக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும். தேவையில்லாம நடிச்சு மாட்டிக்காத. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அபி. மறுபடியும் பாரா, உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். ஒழுங்கா நீயா சொல்லிடு, இல்ல போனை ஹேக் பண்ணிடுவேன். பார்த்துக்கோ. எனக்காக கூட இவ்வளோ தீவிரமாக யோசிக்கிற? தேங்க்ஸ் மச்சி. டே மயிரில் உனக்காக. எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா பாவமாக இருக்குது. ஒன்றை மாதிரி ஒருத்தங்கிட்ட அந்த பொண்ணை காப்பாற்றணும். அதுக்காக உனக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படியோ எனக்கு ஒரு ஐடியா கொடு போதும். இன்னைக்கு நோண்டி நொங்க எடுக்காம விட மாட்டாப்புலே. வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு உன் ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்காம விட மாட்டேன்டி. டைம் வேற போகுதே. லாஸ்ட் 10 seconds. இங்க பாரு, நான் ஒரு பையனை 2 வருஷமா லவ் பண்றேன். அவன் பேர் அருண். அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவன் ரொம்ப நல்ல பையன். நீ இதெல்லாம் எங்க வீட்டில் போட்டு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணனா நானும் போட்டு கொடுப்பேன். நம்ம சரக்கு அடிச்சது, நம்ம பண்ண எல்லா திருட்டு வேலையும் நான் போட்டு கொடுத்துருவேன். எவிடன்ஸ்லாம் பக்காவா இருக்கு. அடி பாவி, யார் அந்த பையன் தானடி கேட்டேன். அருண். ஒரு பொண்ணை கழட்டி விடுறது அவ்வளோ கஷ்டமாடா? கழட்டி விடுறதெல்லாம் கஷ்டம் இல்லை, அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வச்சு பிரேக்கப் பண்ணுறது தான் கஷ்டம். இனிமேல் இந்த ஃபோனில் சொல்ல ட்ரை பண்ணுறது, நேரில் சொல்லி புரிய வைக்கிறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. புதுசாக எதனா பண்ணணும். ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? ஆனால் நீ நம்பர் 1 காஜு பிடிச்ச பொம்பளை சோக்கு நம்ம நினச்சிப்பாளே, பரவாயில்லையா? பரவாயில்ல, ஐடியா சொல்லு. சரி, நைட் ஒரு 12 மணிக்கு அவளுக்கு கால் பண்ணி. ஐடியா ஓகே, நைட்டு பார்த்துக்கலாம். என்ன இந்த டைம்ல கால் பண்றான்? மச்சான், நான் சொன்ன மாதிரி மூடா பேசு. ஒர்க் அவுட் ஆகுமா முச்சி? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், பேசுகிறோம். ஆண்டி சீக்கிரம் கதவு திறங்க ஆண்டி. எவ்வளோ நேரம் வெளில வெயிட் பண்ணுறது? இப்போ எப்படியே மேலே சந்தேகப்பட்டு தானே ஆகணும். ஆமாம் ஆமாம், எப்படியோ பொம்பளை பொறிக்கும் தான் நினைப்பா. ஏய் கால் வருது, இப்போ பாரு நம்ம ஆக்டிங்க. அனு அது மாற்றி கால் பண்ணிட்டேன். நீ எங்க உங்க பெரியம்மா வீட்லயா இருக்க? பெரியம்மாவா? அருண், நீ எங்க இருக்க? சொல்றா, உங்க பெரியம்மா வீட்டு வாசல்ல தான் இருக்கேன்னு. அது ஆமாம், பெரியம்மா வீட்டில் தான் இருக்கேன் அனு. இந்த நேரத்துலையா? ஆமாம், சரி நான் காலைல பேசுகிறேன், வை. நீ சாப்பிட்டியா? எங்க மச்சான், உங்க பெரியம்மா வீட்டு வாசல்லையா இருக்க? போடா, நீ கொடுத்த ஐடியா தான்டா இது. ஆனால் அதில் இப்படி பல்ப் வாங்கன்னு நினைக்கலடா. மச்சான் என்ன பண்ணாத அனு என் லைஃப் விட்டு போவாடா. டேய், ஏன்டா கத்துற? மெதுவா பழமுடா. பின்ன என்ன பண்ணாலும் இந்த மரமணி புரியாதா? பைத்தியமா இல்லை பைத்தியமா நடிக்கிறாளான்னு தெரியல. இன்னும் எத்தனை நாள் தான் லவ் பண்ணுற மாதிரி நடிக்க முடியும்? உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அவளுக்கு பிரச்சனை, சொல்லலாம் எனக்கு பிரச்சனை. கேரிங்ன்ற பேர்ல ஒன்று பண்ணுவா பாரு. எங்க போன எங்க வந்து அவளுக்கு தெரியாம ஒன்றும் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி எனக்கு தெரியாம ஒன்றும் இருந்துடக்கூடாது. சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஆனா அதான் சொல்ல மாட்டா. காலைல எந்திரிச்சு பல்வேலுக்கு ஆரம்பிச்சிருந்து பேச ஆரம்பிப்பா பாரு. பேசுவா பேசுவா பேசுவா, பேசிக்கிட்டே இருப்பா. அவளுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் அப்படியே காப்பி பண்ணி என் மைண்ட்ல பேஸ் பண்ணிட்டு அவ கூலா இருப்பா. அவ பர்த்டே அன்னைக்கு அவகிட்ட நான் ஒன்று கேட்டேன், இப்போ நீ என்ன மிஸ் பண்றேன்னு.
அதுக்கு அவ சொன்ன பதில் லவ் பண்றதுக்கு முன்னாடி இருந்த சிங்கிள் லைஃப்னு சொன்னான். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு, இந்த லவ்ன்ற கமிட்மெண்ட் குள்ள மாட்டிக்கிட்டோன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த லவ்வை ஃபுல்லா வெறுக்கவே ஆரம்பிச்ச மச்சான். என்னை பார்த்தா உனக்கு கேவலமா இருக்குல்ல? ஆமாம், ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே கேவலமாக இருக்கு. மெனு கார்டில் இருக்க டிஷ் ஆர்டர் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் கேவலமா இருக்கும் தெரியுமா? அப்படி நடந்தா அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் தானே யோசிப்பேன். அது மாதிரி தான் இருக்கு எங்க லவ் ரிலேஷன்ஷிப்பும். இருக்கவும் முடியாம தூக்கி போடவும் முடியாம இதுதான் அன்னைக்கு காஃபி ஷாப்ல வச்சு சொல்லலாம்னு ட்ரை பண்ணேன். ஆனா ஏன்டா மெனு கார்டில் இருக்க டிஷ்ஷும் லைஃப்பில் ஒரு பொண்ணு உனக்கு ஒன்றாடா? இல்ல மச்சான், உனக்கு புரியல. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? டேய், 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் லவ்வே பண்ணலடா. அதான் சொன்னேன். அப்பதான் நாங்க உண்மையாவே சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்போ இந்த லவ்ன்ற கமிட்மெண்ட் குள்ள மாட்டிக்கிட்டு ஐயோ, குடிக்காமலே இவ்வளோ பேசுகிறானே. டைம் வேறு ஆச்சு. மச்சான், இந்த டைமில் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. 10 மணிக்கு இன்னும் 10 நிமிஷம் தான்டா இருக்கு. டேய், இங்க நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? நீ பேசுவடா. பிளாக்லேருந்து வாங்குற கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். உன் ஃபோனை கொடு, ஜிபேல எவ்வளோ வச்சிருக்க? எவன் எக்கெடு கெட்டு போனாலும் இந்த விஷயத்துல டைமிங்ல கரெக்டா இருக்கு. டேய், என்னடா அணுக்கால் இன்னும் கட் ஆகல? என்ன? கால் கட் ஆகலடா, லைன்ல தான் இருக்கா. இங்க பாரு. அது எப்படி? ஒருவேளை நீ பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாளோ? அனு அப்படியெல்லாம் கேட்க மாட்டா. ஒருவேளை கேட்டிருந்தா? அனு, சொல்லு அருண், இன்னும் என்னெல்லாம் சொல்லணும் சொல்லு. என்னடா அவசரப்பட்ட மீன் ஃபீல் பண்றியா? இல்லை மச்சான், அவ கேட்பான்னு தெரிஞ்சிருந்தா ஒரு 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசியிருப்பேன். ஓஹோ, இப்போ ஒன்றும் கெட்டு போல. அவளுக்கே கால் பண்ணி சொல்லு. ஆனால் அவள் தான் ஃபோன் எடுக்க மாட்டாளே. இன்னும் என்னடா, நீ பேசின பேச்சுக்கு இப்போ இல்லை, இந்த ஜென்மத்தில் ஃபோன் எடுக்க மாட்டான். அது அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. அவளை மறந்துடு. தப்பு பண்ணிட்டேன்டி. செருப்படி. நமக்கு எதுக்கு இந்த பசங்க சகவாசம்? நம்ம காலேஜ் படிக்கும் போது சிங்கிள் பொண்ணுங்க குரூப் இருந்துச்சுல, அது ஏன் இப்போ ஆக்டிவா இல்லை? ஏன்னா அதில் எல்லாரும் கமிட் ஆயிட்டாங்க. பாதி பேருக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. ஓ, நம்ம மறுபடியும் ஆக்டிவ் பண்ணுவோம். இனிமேல் தான் நிறைய மோட்டிவேஷன் தேவைப்படும். தமிழ் பொண்ணுங்க லவ் ஃபெயிலியர் சாங் பிளேலிஸ்ட் இருக்கா உங்ககிட்ட? அப்புறம் கொஞ்சம் லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸும் அனுப்பிவிடு. என்னால் முடியலடி. இதுக்கு மேலே என்னால் அழாமல் இருக்க முடியல. அருண், 2 வருஷமா அவனை பைத்தியம் மாதிரி லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவன் 1 வருஷமா என்னை கழட்டி விட பார்த்துருக்கான். சரி சரி, அழாதடி.
அவன் என்ன நல்லா ஏமாத்திட்டான்ல. இவ்வளோ நாள் நான் தான் லூசு மாதிரி இருந்திருக்கேன். அது ஒரு டைம்ல எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் இருந்திருப்பாங்க. இல்ல, ஆமா. ஆனா அருண் அப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னால இது ஏத்துக்கவே முடியல. அவனை எப்படி மறக்க போறேன்னு தெரியலடி. சரி அழாத அனு. இப்ப என்னடி பண்றது? ஏதாவது ஐடியா சொல்ல. இப்போ இந்த டைம்ல நீ உனக்கு பிடிச்சத மட்டும் பண்ணு. எனக்கு என்ன பிடிக்கும்? அப்போ ஒன்று பண்ணு, நல்ல பிரியாணி ஆர்டர் பண்ணு, லெக் பீஸோட. இன்னைக்கு ஒரு புடி சாப்பிட்டாச்சு அவனை மறக்கணும். சரி ஆர்டர் பண்றேன். ம். டேய் சாப்பிட வரல? ஆ இல்லை வேணாம், பசிக்கல. சரி ஓகே, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டியா அருண்? இல்லை அருண் சாப்பிட்டியா? இல்லை, ஏன் நான் சாப்பிடாம இருக்க? சும்மா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டியான்னு வெய் ஃபோனை. நீ கோமா இருக்கன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் பேசுறேன். சாப்பிட மறந்துடாத. அழாம சாப்பிடுறீ. ம். அபி, என்ன லெக் பீஸ காணோம். நல்லா தேடிடி இருக்கும். குத்துக்கல்லு மாதிரி பக்கத்துல உட்காந்துருக்கேன். கொஞ்சமாவது வேணுமான்னு கேக்குறாளான்னு பாரு. டேய் என்னடா அதே பொசிஷனில் உட்காந்துருக்க? போய் வேலையை பாடுறா. ஏதோ சரியில்லை மச்சான். அணு வேற ஃபோன் எடுக்க மாட்றா. என்ன பண்ணுறதுனே புரியல. டேய் அதான் வேணான்னு கழட்டி விட்டு இல்லை, அப்புறம் ஏன்டா அவளுக்கு கால் பண்ணுற? நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் அது அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? டேய் மச்சி, லவ் பண்ணீங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உனக்கு பிடிக்கல, நீயே அவகிட்ட சொன்ன, அது வேலைக்கு ஆகல. ஆனால் இப்போ அவளே அதை புரிஞ்சுட்டு போயிட்டா. அவ்வளோதான் மச்சி, ரொம்பலாம் யோசிக்காத, ஃப்ரீயா விடு. போயிட்டாளா? அனு சாப்பிட்டியா? ம். நல்லா சாப்பிட்டியா? ம். இப்போ ஓகே தானே நீ? ம். ஓகேதான். அனு இன்னும் எவ்வளோ நேரம்டி இப்படி அழுதுட்டு இருப்ப? என்னால முடியலடி. சரி அப்ப அழு. அபி, என்ன? ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றியா? என்ன?
எல்லாரும் லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? பசங்களா இருந்தா சரக்கு அடிப்பாங்க. அப்போ பொண்ணுங்களாம்? பொண்ணுங்க உன்ன மாதிரி தான் ரூம்ல இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அது என்ன, பசங்க மட்டும் தான் சரக்கு அடிப்பாங்களா? அபி, புரிஞ்சுது. ம். வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன். ம் என்னடா பின்ன என்னடா கழட்டி விட்ட சந்தோஷத்தில் சரக்கு வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி சோகமாக வந்து டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்க. டேய், நானே அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இருக்கேன். நீ வேற ஏதாச்சும் திட்டுறதுக்காச்சும் கால் பண்ணோன்னு பார்த்தா காலையிலேருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன்டா. இது வரைக்கும் நான் கால் பண்ணி ஒரு தடவை கூட எடுக்காமல் இருந்ததில்லை. இதெல்லாம் கழட்டி விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஏதாச்சும் ஏடா கூடமா பண்ணிப்பாலோன்னு பயமாக இருக்குடா. சூசைட் அவள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். வாய்ப்பு இருக்கு. எப்படி உன்னை கோத்துட்டு தான் சாவா? அப்ப கூட இருந்த ஏன் நிலைமை போடோ. போச்சு. சூசைட்லாம் பண்ணிட்டு என்னடா பண்ணுறது? பாவண்டா அவ. என்னை ஏன் நினச்சி அழுதுட்டு இருப்பா. அபி, நிறுத்து. வாயை திறந்த அவ்வளோதான். நீ வாய் மூடு. காலையில இருந்து சொன்னதே சொல்லி புலம்பிட்டு இருக்கடி நீ. இனி போதும். உனக்கு அழணும்னா போய் எழுதிட்டு வா. ஏதாச்சும் பேசுன என்ன அழணுமா? அப்போ போய் அழுதுட்டு வா. என்ன முடிஞ்சா? அப்ப குடி. அபி, நம்ம ஒன்று பண்ணுவோமா? என்ன பண்ணணும்? உன்னை விட ஒன்று பெட்டரா இருந்தாலும் அது நீ ஆக முடியாதுல்ல. உன்னை விட அழகா இருந்தாலும் அது நீ இல்லைல்ல. மச்சான் என்ன பண்ணாத நானும் என் லைஃப் விட்டு போடா. உனக்கு எனக்கு செட் ஆகாதானு? டேய், பின்னடா வேணும் உனக்கு? அனு இப்போ ஓகேவான்னு தெரிஞ்சுக்கணும்.
ஒரே ஒரு தடவை பேசிட்டா போதும், கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். இவனையும் சமாதானமா? என்ன அனுக்கு ஃபோன் பண்ணுறியா? அனு கண்டிப்பாக ஃபோன் எடுக்க மாட்டா. வேற ஏதாவது ஃபோன் எடுத்து இப்போ என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும் பாரேன். ஏய் அவன் தானே? ஏய் வேணாண்டி. ஏய் இரு, நான் பாத்துக்கிறேன். இப்போ என்னடா வேணும் உனக்கு? சொன்னனா? ஹலோ, நான் அருண் பேசுகிறேன். அணுகிட்ட கொடுக்க முடியுமா? ஏய் அனுலாம் இல்ல. இன்னொரு தடவை அந்த நம்பருக்கு கால் வந்துச்சு, மரியாதை கெட்டுடும். மச்சான் டேய், ஒன்று ஓவரா பேசுடா. ஓவரா பேசுதா? குடு. ஹலோ மேடம், நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹே, முதல்ல நீ யாருடா? இப்போ நான் யாருன்னு சொன்னா வந்து என் காலில் விழ போறீங்களா? காலில் விழுகணுமா? பசங்கன்னா அடக்க ஒடக்கமா இருக்க தெரியாதாடா உங்களுக்கு? ஓஹோ, அடிங்க அண்டா. அண்டையா? ஆமாண்டி, வாய்ஸ் நல்லா குண்டா கொள்ளப்பட்ட களிமண் மாதிரி தாண்டி இருக்கு. ஏய், நான் யார் தெரியுமா? நான் ஓரா பேசுறேன். ஏய், அப்படிதான்டா பேசுவேன். என்னடா பண்ணுவ? நிறுத்தடி. நல்லா செத்தோச மாதிரி அவ கூடயே சுத்திட்டு இருக்கிய. உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? போடா ஃபூல்ஸ். ஏய், நீலாம் பொண்ணு அடை கொடுக்குமா வெறுக்கு தெரியாது உனக்கெல்லாம். ஏண்டா அடகாப்பிடையார்கிட்ட போயிட்டு அடக்கோடத்தை பற்றி பேசிட்டு இருக்க? சாரி மச்சி, பொண்ணு வாய்ஸ் இருந்த உடனே பொண்ணுன்னு நினைச்சிட்டேன். பொண்ணா இதெல்லாம்? ஏரியா சொர்ணக்கா, வாயை பார்த்தாலே தெரியல, ஏரியா விட்டு ஏரியா தாவது. என்ன மேடம் பேச்சே காணோம்? ஹலோ, பேசுமா எமோ? என்ன ஒண்ணுங்க, நமக்கே டஃப் கொடுப்பானுங்க போல. அடிச்சு சரக்குலாம் இறங்கிடுச்சு. இந்தம்மா, ஏய் பேசுறீங்கிற. ஹலோ அனு. யாருக்கிட்ட? மச்சான் டேய், என்னடா? இங்க பாருடா. ஓ, இதுக்கு என்னடா அர்த்தம்? நான் சாக போறேன், அதுக்காக நீதான் அர்த்தம். உனக்கு புரியுதா? 350 கிலோமீட்டர் டெய்லியும் பார்க்க முடியாது, நினைக்கிறப்பெல்லாம் பேச முடியாது. அவன் பேர் அருண், அவனை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன். அவன் ரொம்ப நல்ல பையன். மெனு கார்டில் இருக்க டிஷ் ஆர்டர் பண்ணி வந்ததுக்கப்புறம் கேவலமாக இருக்கும் தெரியுமா? அப்படி நடந்தால் அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் தானே யோசிப்பேன். அது மாதிரி தான் இருக்கு எங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பும்.
என்னாச்சு? செத்துட்டாளா? இல்லையா? சொல்லு. அனு, நீ ஓகே தானே? நான் உயிரோட தான் இருக்கேன். இப்ப எப்படி இருந்தா உனக்கு என்ன? இல்ல, போட்டோ சென்ட் பண்ணிருந்தியா, அதான் பயந்துட்டேன். அது ஏதோ தெரியாம போதையில. போதையா? இப்ப நீ என்ன சொன்ன? அது ஏதோ தெரியாம போதையில அனுப்பிட்டேன். போதுமா? அப்ப நீ குடிச்சிருக்க? நான் குடிப்பேன், தண்ணி அடிப்பேன், சரக்கு அடிப்பேன். உனக்கு என்ன? அது எல்லாமே ஒண்ணுதாண்டி. இதெல்லாமே பண்ணுவேன். உனக்கு என்ன? இது என்ன புதுசா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏன் இதெல்லாம் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? நீ யாரு கேள்வி கேட்கறதுக்கும் கேர் பண்றதுக்கும்? அன்னைக்கு நான் பேசுனதெல்லாம் கேப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நல்ல வேலை கேட்டேன். அதெல்லாம் நேர்ல உன்கிட்ட பொறுமையை எடுத்து சொல்லியிருக்கணும். ஆனா இல்ல நீ இப்படி சொன்னதுதான் இந்த மரமண்டைக்கு புரிஞ்சுது. தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? நீ என் காலை கட் பண்ணாம இருந்ததுக்கு. இப்போ நீ ஓகே தானே? ஐயோ, நான் ஓகே தான். ஜாலியா இருக்கேன், குடிக்கிறேன், வாட்ஸ்அப்ல டிபி ரிமூவ் பண்ணிட்டேன், இன்ஸ்டால ஹார்ட் பிரேக் ஸ்டோரிலாம் போட்டிருக்கேன். தேவையில்லாத ஃபோட்டோஸ், மெமரிஸ் இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். இன்னும் ஒன்று மட்டும்தான் பண்ணலை. அது என்ன? என்னை ஏமாத்தின ஒருத்தனை பிளாக் பண்ணல. நீ ஃபோனை வச்சோடனே அதையும் பண்ணிடுவேன். அனு, பிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை உன்னை நேரில் பார்த்து கொஞ்சம் பேசணும். இனி நேரில் பார்த்து பேசி என்ன ஆக போகுது அருண்? நான் தான் உனக்கு வேணாம்ல. என்னை விட்டுடு. நான் அப்படியே ஏதாவது பண்ணி மூவ் ஆன் ஆயிடுவேன். ப்ளீஸ் அனு. வருவாளா? கண்டிப்பா வருவா. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. எதுக்கு மச்சி அன்னைக்கு ஃபோனில் சொன்னால அன்னைக்கு நேரில் சொல்ல போறியா? வெக்கமே இல்லை. எப்பா டேய் மூடுறா. அது அருண் தானே? ஓ, மேடம் அப்ப மைண்ட் சரியில்லைன்னு வரல. அவனை பார்க்க தான் வந்திருக்கீங்கல்ல? ஆமா மச்சான், அது யார் தெரியுதா? ஆமா, யார் அது? அவதான்டா அன்னைக்கு ஃபோன்ல ஓர பேசினால. அதான்டா அது. என்ன வாங்கினதெல்லாம் பத்தாதா? இப்ப என்ன பேச போற? ஒரே ஒரு தடவை அவனை நேரில் பார்த்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், அப்புறம் ஒரு குட் பை சொல்லணும், அவ்வளோதான். ப்ளீஸ் டி. சரி வா. ஹாய். ஹாய். ரெண்டு பேரும் ஃபோனில் அந்த கிளி கிழிச்சிங்க. அதுக்கு இப்போ என்ன வாயை உடைக்க சொல்கிற? பொண்ணுனா பப்ளிக் பிளேஸில் அடக்கொடக்கமாக இருக்கணும், புரியுதா? அனு சொல்லு. டேய், இதெல்லாம்
எல்லாம் சொன்னதான் புரியுமா? தயவு செஞ்சு ஓரமாக போகலாம்ல. சரி டேடி ஆ? எப்படியாச்சும் அதையும் கூட்டின்னு போடா. அதை நான் பார்த்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தனியாக வரீங்களா? உங்ககிட்ட சாரி கேட்கணும். அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேங்க. இல்லை பரவாயில்ல, வாங்க, நான் ஞாபகப்படுத்தி சாரி கேட்குறேன். ஓ புரியுது புரியுது. புரியுதுல்ல? அப்போ மூட்டு வாங்க. அனு. இப்ப என்ன அருண், நான் உனக்கு வேணாம் அவ்வளவுதானே? ஆமாம். அதான் சொல்லிட்டல, போ. அவ்வளோதானா? ஏன் உனக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? இல்லை, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணல. நான் தான் உனக்கு வேணாம்ல, நான் எப்படி போனா உனக்கு என்ன? நான் ஃபீல் பண்றேன், ஜாலியா இருக்கேன், இல்லனா சூசைட் பண்ணி சாவறேன், உனக்கு என்ன? அதான் எனக்கு பயமே. ஓ, அப்ப நான் ஃபீல் பண்றது பிரச்சனை இல்ல, நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு யோசிக்கிறேன், கரெக்டா? இல்லை இல்லை, நீ எதுவும் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். எப்பா டே, போதும் நீ நடிச்சது. போ, போய் உன் சிங்கிள் லைஃப் என்ஜாய் பண்ணு. நான் எப்படியே போயிட்டு போறேன். அனு. அனு ப்ளீஸ் கொஞ்சம் நில்ல அனு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னதான் உனக்கு பிடிக்கல? என்ன பேசணும் என்கிட்ட? உன்னை எனக்கு பிடிக்காதுதான். ஆனா என்ன ஆனா? ஆமாம், அவங்களுக்கு இப்போ பேட்சப்பா இல்லை பிரேக்கப்பா? ஐ திங்க் அது அவங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரிடா, பைத்தியங்களா இருக்கும் போல. அவங்களோட எல்லாம் சுத்தினா எப்படி இருக்கும்? நீ இல்லாம அந்த லைஃப் எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சதே இல்லை அனு. நீ இல்லாம என்ன? போதும் நிறுத்து அருண். இப்ப நீ பேச போற 4 டயலாக்காக உடனே என் மனசு மாதிரி உன்னை மன்னிக்கணுமா? என் லைஃப்லயே பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? நான் உன்னை லவ் பண்ணது. நீ பண்ண தப்பு என்ன தெரியுமா? நீ எல்லாம் லவ் பண்ணதே தப்புதான். உனக்கு கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ்னா என்னன்னு தெரியுமா? உண்மையான லவ்னா என்னன்னு தெரியுமா? ஒரு இதுக்காக கேக்குறேன். அருண் எப்படி? அனு ஒரு பையனை இந்த அளவுக்கு லவ் பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கல. ஆனா இப்ப அவ ஏமாந்து நிக்கிறா. அனு எப்படின்னு தெரியல, ஆனா அருணை பத்தி சொல்லணும்னா என்னடா, அனு அவசரப்பட்டு கழட்டி விட்டுமேன்னு ஃபீல் பண்றியா? இப்ப புரியுதா அவளோட அருமை? இருக்கும்போது டார்ச்சரா இருந்துச்சு, இல்லாதப்போ என்னமோ உலகமே இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துட்டு இருக்க. அவசரப்பட்டேன்டா. அவ எல்லாமே எப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. மச்சான், நல்லா டிஸ் பண்ணா கேப்பியாடா? என்ன எல்லாமே வேணாம். தேவைன்னா கேட்குறேன், இப்போ வேணாம். இப்போ விட்டா அப்புறம் மறந்துடுவேன்டா. சரி சொல்லி தொலை. ஒருத்தவங்க நமக்கானவங்கன்னு வையேன், என்ன பண்ணாலும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. ஆனால் அவங்க நம்மளோடது இல்லைன்னு வையேன், என்ன பண்ணாலும் என்ன தான் பிடிச்சி நிறுத்தினாலும் கண்டிப்பாக நம்மளை விட்டு போயிடுவாங்க. உங்கள் பிரேக்கப்புக்கான காரணம் என்ன? சண்டையா, பொசசிவ்னஸா, இல்லை வேற ஒரு பொண்ணா பையனா? காரணமே இல்லை, மனு உனக்கு பிடிக்காம போயிடுச்சுல்ல? அப்போ அவள் கண்டிப்பாக உனக்கான பொண்ணு இல்லை. ரொம்ப முக்கியம், அவளுக்கு ஏற்ற பையன் நீ இல்லை. அதுதான் உண்மை. முடிஞ்சா? நீ சொல்றதுதான் கரெக்ட் மச்சான்.
அவசரப்பட்டேன்டா. அணுவுக்கு ஏத்த பையன் நான் இல்லடா. ஆனா நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன்டா. அவன் எல்லாம் விடல இருக்க முடியாது மச்சான். மச்சான் மச்சான் பிரேக்கப் எல்லாம் வேணாடா. அவ எல்லாத்தையும் போன்ல கேட்கும்போது அவளுக்கு இப்படிதானே வலிச்சிருக்கும். அணுவை எனக்கு பிடிக்காம இல்லடா, அணுவை பிடிக்கும்டா. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மச்சான். இந்த மாதிரி பொண்ணெல்லாம் யாருக்குமே கிடைக்காதுடா. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். என் லைஃப்ல இல்ல மச்சான். அவ செத்தாலும் பேச மாட்டா. அது நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அனு மெசேஜ் பண்ணியிருக்கடா. என்ன? நாளைக்கு நேரு பார்க் 10 AM ஷார்ப். அவ்வளோ ஃபீல் பண்ணானா? அவன் அழுத நான் பார்த்ததே இல்லை. சொல்லு அருண், உனக்கு ஒருத்தவங்களுக்கு உண்மையா இருக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? உன்னை நம்பி ஏமாந்து எனக்கு தான் தெரியும் அதோட வேல்யூ என்னன்னு. நீ எல்லாம் எந்த பொண்ணையும் லவ் பண்ணிடவே பண்ணிடாத. இது என்னோட பெரிய ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். கரெக்ட் தானோ? நீ என்ன லவ் பண்ணியிருக்க கூடாது, நல்லா லவ்வே பண்ணியிருக்க கூடாது. புரிய வச்சதுக்கு தேங்க்ஸ் அனு. இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். குட் பை. என்ன மச்சி, நேற்று இன்டர்வியூ போனேன், என்னாச்சு? பேக்கேஜ் பத்தலடா. இப்போதைக்கு கொஞ்ச நாள் இருப்போம். அவசரப்பட வேணும்னு பார்க்குறேன். என்னடா சொல்ல ரொம்ப பொறுமையாக இருக்க? பரவாயில்லையே. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ண பிளான்ஸ் கேட்டது என்னாச்சு? அது பிளான்ஸ் தானே மச்சி, பண்ணிக்கலாம்டா. சரி, நான் டீ சொல்லிட்டு வரேன். அபி, பிரேக்கப் பற்றி என்ன நினைக்கிற?
லவ் பண்ண 2 பேர் பிரிஞ்சு போகணும், அதான் பிரேக்கப். அப்போ ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்திட்டு இன்னொருத்தவங்க போனா அது ஏமாத்துறது, அப்புறம் ஏமாந்து போகிறதும், அதெல்லாம் பிரேக்கப் கிடையாது. ஓ ம்? என்னடி இவ்வளோ நாளுக்கு அப்புறம் திடீர்னு லவ் பிரேக்கப்லாம் பேசுகிற? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹலோ. நானும் பேசுகிறேன். அனு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லு அருண். தயவு செஞ்சு இனிமேல் ஃபோனே பண்ணாத. சொல்லு அருண். எப்படி இருக்கணும்? எனக்கு என்ன, ஜாலியாக இருக்கேன். ஓ, எங்கே இருக்க? என் பாய் ஃப்ரெண்ட் கூட. என்ன இப்போ? எப்படி இருக்க அருண்? அனு, ஆளே மாறிட்ட. சும்மா சொல்லுங்கிறதுக்காக சொல்லாத அருண். நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன். இல்லை, நான் மாறிட்டேன். முன்ன மாதிரிலாம் இல்லை. தெரியும். அருண், நீ மூவ் ஆன் ஆயிட்டல? மூவ் ஆன் ஆகிட்டேனான்னு தெரியல. ஆனால் பழசெல்லாம் மறந்துட்டு நான் உண்டு, என் வேலை உண்டு, என் லைஃப் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். பழசெல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எப்படி இருக்கு நீ ஆசைப்பட்ட சிங்கிள் லைஃப்? சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அங்கங்கே கப்பிள்ஸை பார்க்குறப்போ கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும்.
அதர்வைஸ் லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறன்ற ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. கேட்குறதுக்கும் கேர் பண்ணிக்கிறதுக்கும் இருந்த ஒருத்தவங்க இப்போ இல்லைன்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கான ஆறுதல் உன்கிட்டே இருக்கு. எப்படி? அப்படி ஒருத்தவங்க உன் லைஃப்பில் இல்லாமல் போனதுக்கு யார் காரணம்னு யோசிச்சுப்பார். கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதுக்கு காரணம் நான் தான். யார் இவர்? என்னோட ஃபியான்சி. ஓ அப்படியா? நல்லா இருக்காரு. என்ன பண்ணுறாரு? ஐடியில் சிஸ்டம் அட்மினாக இருக்கார். ம், சூப்பர். அருண், உனக்கு வேலை இருக்கா? நீ போகணுமா? இல்லை இல்லை, குமார் ஃப்ரெண்டு தான். ஹே, அவன் எப்படி இருக்கான்? நான் கேட்டதா சொல்லு. இல்லை வேணாமி. ஏ? உன்னை பார்த்து பேசணும்னு சொன்னால் கோவப்படுவான். உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு அவன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அவன் நல்ல ஃப்ரெண்டு. அந்த வகையில் நீ கொடுத்து வச்சவன் தான். ம், ஆமாம், நல்ல ஃப்ரெண்டு தான். அவன் உனக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். உன் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தால, அபி. ஆமாம். அவள் கூட உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாள் அந்த டைமில். அவகிட்ட நீ பேசியிருக்கியா? ம், இல்லை, அவள் தான் என்கிட்ட பேசினான் உன்னை பற்றி. அன்னைக்கு நாம் லாஸ்ட்டாக மீட் பண்ணிட்டோம்ல, அப்போ நீ போனதுக்கப்புறம் அவள் வந்து பேசினான். அருண், என்ன உன் ஃப்ரெண்டு என்ன சொன்ன தெரியுமா? கரெக்டாக தான் சொன்னான். உன்னை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்ன? ஸ்டேட்டஸா? மேட்சிங்கா? இந்த உலகத்திலே யார்கிட்ட நம்மளால 100% உண்மையாக இருக்க முடியுதோ அவங்க தான் நம்மளோட பார்ட்னர். அணுவை பொறுத்த வரைக்கும் நீ அப்படிதான். ஆனால் உன்னால அப்படி இருக்க முடியலல்ல. எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்கா, என்ன சொன்னாலும் சண்டை போட்டுட்டே இருக்கா. நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, அவளுக்கு நீ தான் உலகம். எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும் உன்கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்படுவா. அவளுக்கு நீ தான் எல்லாமே. அப்படியாப்பட்ட ஒருத்தியை தூக்கி போடணும்னு நினைச்சிருக்கல்ல. எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு இப்ப அவளை குற்ற உணர்ச்சியில உட்கார வச்சிருக்கல்ல. எத்தனை நாள் எவ்வளோ ஃபீல் பண்ணிருப்பான்னு தெரியுமா? ஒன்ன மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி அவ கஷ்டப்பட்டு வாங்கின அகாடமிக் அட்மிஷனை யோசிக்காம தூக்கி போட்டா. அப்போ ஏன் என்கிட்ட வந்து பேசல? நீ கிட்ட இருந்தும் ரொம்ப தூரமாக தெரிஞ்சானோ.
என் லைஃப்பில் எனக்கு நீ 2 தடவை ரொம்ப அழகாக தெரிஞ்ச. ஒன்று நீ எனக்கு கிடைக்காதப்போ, இன்னொன்று நீ கிடைச்சோ நான் தொலைச்சப்போ. கூட இருக்கப்போ உன்னோட அழகும் வேல்யூ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஏதாச்சும் மிராக்கிள் நடந்துடாதான்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். அப்படி எதுவும் நடக்கலை. அதுதானே ரியாலிட்டி. அருண், நான் ஒன்று கேட்கட்டுமா? என்னை ஏன் உனக்கு பிடிச்சது? உன்னை எனக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே உன்கிட்ட எனக்கு பிடிச்சது உன்னோட பேர், அப்புறம் உன்னோட கேரிங். எனக்காக நீ எல்லாமே யோசிக்காமல் பண்ணுவேன்னு புரிஞ்சு ஆரம்பத்தில் இருந்தே. அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப டார்ச்சராக தெரிஞ்சிச்சு. ஒரு பொருளோட வேல்யூ இருக்கும்போது தெரியாதுல்ல. என்னைக்காவது அவசரப்பட்டு மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணியிருக்கியா? இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கானோ? அது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணலை. சீக்கிரம் உனக்கான அணுவை கண்டுபிடி. போதும்ப்பா, என்னால் ஒரு அணு கஷ்டப்பட்டதே போதும். நான் இப்படி சிங்கிளாக இருந்தே லைஃப் போயிடும். நானும் அப்படியே போயிடுவேன். அதுவும் சரிதான். எது? ஏய் இல்லை, சும்மா சொன்னேன். சீக்கிரம் உனக்கான ஒருத்தவங்க லைஃப்பில் வருவாங்க. இப்போது என் லைஃப்பில் வந்த மாதிரி. ம். ஹலோ, ஒரு 5 minutes. இல்லை லேட் ஆகாது, வந்துடுறேன். ஓகே, பாய் அருண், நான் போகணும். என்ன அவ்வளோதானா? என்ன அவ்வளோதானா? ஏன், உனக்கு எதாவது சொல்லணுமா? ஓகே, பாய் அண்ணு. அனு, கல்யாணத்துக்கு கூப்பிட மறந்துடாத. சொல்லுடி. எங்கடி இருக்க? நான் தான் சொன்னல அர்ஜுனை பார்க்க போகிறேன்னு. ஓஹோ, புது மாப்பிள்ளையை மீட் பண்ண போயிருக்கீங்களா? நீ வேற, நானே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். ஹனிமூன் எங்கே போகலான்னு கேளு. லூஸ், ஃபோனை வைடி. Hi, I'm Arjun.
போயா. போயாவா? இதுவும் போச்சா?